பொறுமைக்கு அல்லாஹ் தருகின்ற, சகிப்புத்தன்மைக்கு அல்லாஹ் தருகின்ற பரிசு என்பது அளப்பெரியது. யாக்கூப் நபியினுடைய பொறுமை, அல்லாஹ்வின் அருளிலே நிராசையடையாமல் இறைவனுடைய உதவியின் மீது ஆதரவு வைத்தவராக இருந்திருக்கிறார். அந்த நேரத்திலே இவர்கள் அனைவரையும் அல்லாஹ் அவருக்கு திருப்பி கொடுக்கிறார். இன்னொரு புறம் யூசுப் நபி அவர்கள் எங்கோ ஒரு தேசத்தில் பிறந்து இன்னொரு தேசத்துக்கு பயணப்பட்டு புறப்படுகிறார். சொந்த சகோதரர்களாலேயே விரட்டி அடிக்கப்படுகிறார், விற்கப்படுகிறார், அடிமையாக பயணிக்கிறார், சிறைவாசத்தை அனுபவிக்கிறார். இதில் எல்லாம் பொறுமையாக மேற்கொண்டவருக்கு அல்லாஹ் அமைச்சரவையில் இடம் கொடுக்கிறான், ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான். அப்ப பொறுமைக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பரிசு அளப்பெரியது. ஆனா பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஒரு சோதனை வந்த உடனே வீழ்ந்து விடக்கூடாது, அடுத்த சோதனை வந்த உடனே திக்குமுக்காடி விடக்கூடாது. எத்தனை சோதனை வந்தாலும் பொறுமையாக அல்லாஹ்வின் அருளிலே நிராசை அடையாமல் இருந்தால் இறைவன் எப்பேற்பட்ட நல்ல நிலையையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவான். பொருளாதார கஷ்டமா, குடும்பத்துல சந்தோஷம் இல்லையா, பிள்ளைகள் தருதலையா இருக்குதா, நமக்கு வாழ்க்கையில எத்தனை சோதனைகளை அடிக்கு மேல் அடியை நமக்கு அல்லாஹ் கொடுக்கலாம்.